வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசு தலையிடுவதை எதிர்க்கும் கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஆதரவு. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம். பேரிடர் நிவாரண நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக ராசா குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் வீடு உட்பட 12 இடங்களில் சோதனை. பண மோசடி வழக்கு தொடர்பாக சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை தகவல். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி செமஸ்டர் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்த முடிவு. மார்ச் மாதத்தில் தேர்வு நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேட்டி. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிப்பு. விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. விரிவான செய்திகள். ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்றுள்ள கேரள அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கடன் வாங்கும் வரம்பு மற்றும் வருவாய் பற்றாக்குறை மானியத்தை குறைத்த ஒன்றிய அரசுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கேரள அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நிதி கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதில் கேரள அரசின் உறுதிப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு தனது முழு ஒத்துழைப்பை கேரள அரசுக்கு வழங்க தயாராக உள்ளதாகவும், முக்கியமான சவாலை எதிர்கொள்ள கேரள அரசின் நடவடிக்கைகளோடு தமிழ்நாடு அரசின் முயற்சிகளையும் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் என கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்துக்கு வெள்ள நிவாரண தொகை விடுவிப்பது தொடர்பாக மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இன்று காலை மக்களவை வழக்கம் போல் 11 மணிக்கு தொடங்கியது. அவை தொடங்கிய சிறிது நேரத்தில் திமுக எம்பி டி.ஆர். பாலு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதற்கான உரிய வெள்ள நிவாரணம் தொகை விடுவிப்பது குறித்து பேசினார். அதேபோல் தேசிய பேரிடர் நிதியை பிற மாநிலங்களுக்கு ஒதுக்குவது போல் தமிழகத்துக்கும் பாரபட்சம் இன்றி ஒதுக்க வேண்டும் என்று ராசா கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மதிமுக எம்பி கணேசமூர்த்தி, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோரும் தமிழகத்துக்கு வெள்ள நிவாரணம் ஒதுக்க கோரி மக்களவையில் பேசினார். இது குறித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒன்றிய இணையமைச்சர் நித்யானந்த் ராய் குறுக்கீடு செய்தார். இதனால் கோபமடைந்த டி.ஆர். பாலு, நீங்கள் எம்பியாக இருக்கவும் மத்திய அமைச்சராக இருக்கவும் தகுதி இல்லாதவர் என்று தெரிவித்தார். டி.ஆர். பாலுவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை சிறிது நேரம் முடங்கியது. இதனால் மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் பிம்ஹவ் குமார் வீட்டில் அமலாக்கத்துறை இன்று அதிரடி சோதனை நடத்தினர். டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பண மோசடி உட்பட பல்வேறு பிரிவுகளில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகும்படி பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் பிம்ஹவ் குமார் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். அதேபோல் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. ஸ்பெயின் நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார். தமிழ்நாட்டில் தொழில்துறை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு தொழில்துறை குழுமங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் கடந்த 29ஆம் தேதி தொழில் முதலீட்டு மாநாட்டில் கலந்துரையாடினார். அதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்திட வலியுறுத்தினார். இந்நிலையில் ஸ்பெயின் நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை சென்னை வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஸ்பெயினில் முன்னணி தொழில் நிறுவன நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் எடிஃபன் நிறுவனத்துடன் 540 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் காலமானதை அடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு அந்நாட்டின் மன்னராக 3ஆம் சார்லஸ் பதவியேற்றுக் கொண்டார். 75 வயதாகும் இவர் கடந்த மாதம் ஏற்பட்ட உடல்நல பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியம் பெற இந்திய மக்களுடன் இணைந்து தாமும் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 5 கோடியை கடந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகள் நிலவரப்படி நிலுவையில் இருக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி உச்ச நீதிமன்றத்தில் 59,859 வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாத நிலவரப்படி 80,221 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த மாதம் மட்டும் 1966 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2420 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாட்டில் உள்ள உயர் நீதிமன்றங்களில் 62 லட்சம் வழக்குகளும், மாவட்டம் மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில் 4.47 லட்சம் வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 1.10 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. 11.48 கோடி பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படாமல் இருப்பதாக மக்களவையில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மக்களவையில் பான் ஆதார் இணைப்பு தொடர்பான கேள்விக்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் பதில் அளித்துள்ளார். அதில் 2023 ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு பான் ஆதார் இணைப்பவர்களுக்கு தாமத கட்டணம் 1000 விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வரை 601.97 கோடி தாமத கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 11.48 கோடி பான் கார்டுகள் இன்னும் ஆதாருடன் இணைக்கப்படாமல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவியை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வி அமைச்சர் ராஜகண்ணப்பன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கல்லூரி தேர்வுகள் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குற்றச்சாட்டு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை அருள்மிகு வேலப்பர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் கோவிலில் திருவிழா வெகு விமர்சையாக சிறப்பாகவும் நடைபெறும். இந்நிலையில் கடந்த வாரம் கொடியேற்றமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் சிறப்பு அம்சமாக மலைத்தேருக்களில் 2 வடம் பிடித்து இழுக்கப்படும் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் 2024-25ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ராஜீவ்காந்தி சிறப்பு விளையாட்டு சரக பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இம்மையத்திற்கு 2024-2025ஆம் ஆண்டிற்கான வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு 2 நாட்கள் நடைபெறுகிறது. இம்மையத்தில் 12 வயதில் இருந்து 16 வயது வரை உள்ள 2 பாலருக்குமான தடகள விளையாட்டுகள், பளு தூக்குதல், கபடி, பெண்களுக்கு மட்டுமான குத்துச்சண்டை, கூடைப்பந்து ஆகிய விளையாட்டுக்கான வீரர் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு பயிற்சியும் அவர்கள் படைக்கும் சாதனைக்கேற்ப தொடர் பயிற்சியும் அளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வில் கலந்து கொண்டனர். திருப்பூரில் நூல்கடை உரிமையாளரிடம் அமலாக்கத்துறை என கூறி 1,69 லட்சம் கொள்ளையடித்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள குமரன் நகர் பகுதியில் நூல் வியாபாரம் செய்து வருபவர் அங்குராஜ். இவரின் கடைக்கு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வந்த 5 பேர் அமலாக்கத்துறை என கூறி சோதனை மேற்கொண்டு அவர் கடையில் வைத்திருந்த 1,69 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னையில் உள்ள அலுவலகத்தில் கணக்கு காட்டிவிட்டு பெற்றுக் கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர். இதில் சந்தேகம் அடைந்த அங்குராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர்
விஜய், கார்த்திக், நரேந்திரநாத், ராஜசேகர், லோகநாதன் மற்றும் கோபிநாத் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் புதிதாக வாங்கிய கார் மற்றும் செல்போன் உட்பட 1,10,84,000 ரூபாயையும் கைப்பற்றினர். பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி, பூம்புகார் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எப்படி வாக்களிப்பது என பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட திருக்கலாச்சேரி, எடுத்துக்கட்டி, பூதனூர், இலுப்பூர், சங்கரன் பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எப்படி வாக்களிப்பது என பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் தரங்கம்பாடி வட்டாட்சியர் சரவணன், தேர்தல் துணை வட்டாட்சியர் பாபு ஆகியோர் பொதுமக்களிடையே வாக்கு அளிப்பதன் அவசியம் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்வது குறித்து உரிய செயல் விளக்கம் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பல்வேறு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை பார்வையிட்ட ஆளுநர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உணவுகள் தரமாக வழங்கப்படுகிறதா என்று நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். முன்னதாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களோடு ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையம், இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி பயன்பாடு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சிக்மா கலந்தாய்வு அரங்கம் இவை 3ஐயும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள வீடுகளில் சூரிய மின்சக்தி பேனல்கள் வைக்கப்பட்டால் மாநிலம் முழுவதும் சூரிய மின்சக்தி மிகுந்த மாநிலமாக மாறும் எனவும் குறைந்த செலவில் அதிக சக்தியை பெற முடியும் என்றும் தெரிவித்தார். அதிகமாக சூரிய சக்தி பேனல்கள் எல்லா வீட்டுக்கு மேலே அமையும் பொழுது இந்த மாநிலம் முழுவதுமே ஒரு சூரிய மின்சக்தி மிகுந்த மாநிலமாக மாறும். இது ஒரு திட்டம். இந்த திட்டம் நன்றாக வந்தது என்றால் நம்ம பல தொழிற்சாலைகள், பல பெரிய நிறுவனங்கள் குறைந்த செலவில் அதிகமான சக்தியை படைக்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய திட்டம். அது ஏறக்குறைய 56 கோடி ரூபாய் அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக மிகப்பெரிய திட்டமாக இங்கே உருப்பெறும். மயிலாடுதுறையில் குடல்வால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுவனின் விவகாரத்தில் உரிய விசாரணை செய்து மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர்கள் புகார் மனு அளித்தனர். மயிலாடுதுறை அருகே மேலமங்கை நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஆசிரியர் பாலசுப்ரமணியன். 7ஆம் வகுப்பு படிக்கும் இவரது மகன் கிஷோர் என்ற மாணவனுக்கு வயிற்று வலி காரணமாக கடந்த 29ஆம் தேதி மயிலாடுதுறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குடல்வால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கிஷோர் உயிரிழந்தார். மருத்துவர்கள் சிறுவனின் வயதை கருத்தில் கொள்ளாமல் உடல் எடையை வைத்து அதிக அளவில் மயக்க மருந்து செலுத்தப்பட்டதாகவும் தவறான சிகிச்சையால் சிறுவன் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுவனின் உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கை வழங்காமல் அரசு மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் சிறுவன் கிஷோரின் உயிரிழப்பிற்கு காரணமான அருண் பிரியா மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர். உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஒருவரை மட்டுமே முழுமையாகவும் நம்புவதாகவும் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். எல்லா விதத்திலையும் நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியாமையே நான் எல்லா விதத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. இந்த மாவட்டத்துல இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கே நான் இது சம்பந்தமான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியரை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு மருத்துவமனையே இதுக்கப்புறம் எனக்கு நடந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தகப்பனுக்கோ எந்த ஒரு மக்களுக்கோ நடக்க கூடாது, இன்னையோட இந்த ஹாஸ்பிட்டல மூடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நடவடிக்கை. பாக்கி எதுவுமே இல்லை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி
பொது மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி காவல்துறை சார்பில் வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சீதா மண்டபத்தில் தொடங்கிய இப்பேரணியை கோபி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கவேல் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவலர்கள், போக்குவரத்து காவலர்கள், சமூக ஆர்வலர்கள் தலைக்கவசம் அணிந்தபடி இருசக்கர வாகனத்தில் நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக பேரணியாக சென்று சாலை விதிகளை கடைபிடிக்கவும், தலைக்கவசம் அணியவும், செல்போன் பேசியபடியும் மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது, காரில் செல்லும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பழனியில் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை வழங்காமல் இருப்பதை கண்டித்து நீதிமன்ற ஊழியர்கள் பேருந்தை திடீரென ஜப்தி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பழனி ஆண்டவர் நகரை சேர்ந்தவர் சுப்பிரமணியன், மனைவி மீனாட்சி. இவர் பழனி ஆண்டவர் கல்லூரியில் பேராசிரியராக ஓய்வு பெற்றவர். கடந்த 19ஆம் ஆண்டு பழனியில் இருந்து அரசு பேருந்தில் கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது காந்திபுரம் அருகே சாலையோர மின்கம்பத்தில் பேருந்து மோதிய விபத்து ஏற்பட்டதில் மீனாட்சிக்கு கைகளில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தில் நஷ்ட ஈடு கேட்டு 2020ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மீனாட்சிக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஓராண்டு ஆகியும் நஷ்ட ஈடு பணம் தராததால் நீதிமன்ற ஊழியர்கள் அரசு பேருந்தை திடீரென ஜப்தி செய்தனர். அவர்களுக்கு நஷ்ட ஈடாக 6,74,000 ரூபாய் வழங்காததால் நீதிமன்றத்தில் அரசு பேருந்தை ஒப்படைத்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 5,830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வடக்கு பாகிஸ்தானில் அமைந்துள்ள ஒரு காவல் நிலையம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 10 காவல்துறையினர் உயிரிழந்தனர். வடக்கு பாகிஸ்தானில் அமைந்துள்ள ஒரு காவல் நிலையம் மீது பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். பயங்கரவாதிகள் கடுமையான ஆயுதங்களான கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக செய்தி வெளிவந்துள்ளது. 30க்கும் மேற்பட்ட பயங்கரவாத கும்பல் காவல் நிலையத்தை 3 திசைகளில் சூழ்ந்து கொண்டு காவல் நிலையத்தை சுற்றி வளைத்து கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். அதன் பின் துப்பாக்கிச் சூடும் நடந்துள்ளது. சுமார் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த துப்பாக்கி சண்டை நடந்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த பயங்கரவாத தாக்குதலில் 10 காவல்துறையினர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காவல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திடீர் தாக்குதலால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒன்றிய அரசு தலையிடுவதை எதிர்க்கும் கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஆதரவு. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மக்களவையில் திமுக, பாஜக எம்பிக்கள் இடையே கடும் வாக்குவாதம். பேரிடர் நிவாரண நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக ஆராசா குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி செயலாளர் வீடு உட்பட 12 இடங்களில் சோதனை. பண மோசடி வழக்கு தொடர்பாக சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை தகவல். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி செமஸ்டர் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்த முடிவு. மார்ச் மாதத்தில் தேர்வு நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேட்டி. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிப்பு. விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.